லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். என்ன சென்னை அதிர விடலாமா? வயசானாலோ ஓ ஸ்டைலோ அழகோ இன்னும் ஒன்ன விட்டு போகல. MiG 29 மிராஜ் 2000 C295 உடன் 228 விமானங்களுடன் HTT-40I வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்தவர்களில் 5 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் விண் சாகச நிகழ்ச்சியை காண வருமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கான உரிய பாதுகாப்பு வசதிகளையோ அடிப்படை தேவைகளையோ செய்து கொடுக்க தவறியதே பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாக காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சருடைய அறிவிப்பின் காரணமாகத்தான் லட்சக்கணக்கான பேர் அங்கே கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான எவ்வளவு பேர் அங்கே கூடுவார்கள் என்று தகவலை உளவுத்துறையின் மூலமாக தகவலை பெற்று அதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்திருந்தால் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது. எவ்வளவு பேர் வருவார்கள் என்று திட்டமிட்டு தகவலை பெற்று அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள், மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. நிகழ்ச்சியை காண வருமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்த அரசு உளவுத்துறை மூலம் நிகழ்ச்சிக்கு எத்தனை பேர் வரக்கூடும் என்ற தகவலை அறிந்து அதற்கு ஏற்றவாறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறியதாகவும் குற்றம் சாட்டினார். கூட்டம் கூடுது, அதுக்கு என்ன அடிப்படை செய்து கொடுக்கணும்? எத்தனை லட்சம் பேர் கூடுனா நம்ம பாதுகாக்க முடியும்? இதெல்லாம் திட்டமிட்டு உளவுத்துறையின் மூலமாக தகவலை சேகரிப்பது அரசாங்கம். அந்த அரசாங்கத்துடைய முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. இதெல்லாம் தெரியாத ஒரு அழைப்பு வெட்டுறது. நீங்க போய் பாதுகாப்பா அமர்ந்து சாகச நிகழ்ச்சியெல்லாம் பாத்தீங்க. ஆனா சாதாரண மக்கள் இதை காண ஆர்வமா வந்தாங்க. அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசியல் கடமை அல்லவா? முதலமைச்சரின் அழைப்பை நம்பி நிகழ்ச்சியை காண வந்த மக்கள் கடும் இன்னலுக்கு உள்ளானதோடு விலை மதிக்க முடியாத உயிரை இழந்ததுதான் மிச்சம் என்றார். ஆக இந்த அரசனுடைய செயலற்ற தன்மை, கையிலாகாத தன்மை இதில் காட்டுகிறது. இது வெட்கக்கேடான விஷயம். இதே விமான சாகச நிகழ்ச்சி பல்வேறு இடத்தில் நடைபெற்றது. அங்கெல்லாம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஆனால் தமிழகத்திலே ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே, திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே இன்றைய மக்கள் துன்பத்திற்கு ஆளாயிருக்கின்றார்கள். பல பேர் இறந்திருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மக்கள் உயிரிழப்புக்கு கூட்ட நெரிசல் காரணம் அல்ல, வெயிலின் தாக்கமே காரணம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம் குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த அவர், வெயிலின் தாக்கம் இருக்கும் என்பது அரசுக்கு முன்பே தெரியாதா என்றார். மேலும் மக்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமையாக உள்ள நிலையில் 5 பேர் உயிரிழப்புக்கான முழு பொறுப்பையும் அரசுதான் ஏற்க வேண்டும் என கூறி ஆவேசமானார். இப்பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டுள்ள நிலையில் மக்கள் பிரச்சனையை அரசியலாக்க கூடாது என்றால் வேறு எதைத்தான் அரசியலாக்குவது என பதில் கேள்வி எழுப்பினார். அவர் எதைத்தான் அரசியலாக்க வேண்டாங்கிறாரு? அப்பெல்லாம் என்னென்னலாம் பேசினாரு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இதையெல்லாம் தெரியுமில்ல ஒரு அரசாங்கத்திற்கு. ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும். அதான் அரசாங்கத்துடைய கடமை. இன்றைக்கு உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது? அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சியை காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது அரசு. இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்தான் அழைப்பு விட்டார். ஸ்டாலின் அவர்கள்தான் விமான சாகச நிகழ்ச்சி வந்து கண்டு கழியுங்கள் என்று அறிவிப்பு வெளியிட்டவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அப்படி அறிவிப்பை வெளியிட்டு வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. ஆர்வ மிகுதியால் எதிர்பார்த்ததை விட ஏராளமான மக்கள் நிகழ்ச்சியை காண குவிந்ததை கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதற்கு காரணமாக அரசு தரப்பில் கூறப்படுவதாக செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த அவர், அப்படியானால் உளவுத்துறை என்ற அமைப்பு இருப்பது எதற்கு என்றார். உளவுத்துறை எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க? உளவுத்துறைன்னு எதுக்கு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அத செயல்படல் என்று அவரை ஒத்துக்கிட்டார்ல. ஒரு திட்டத்தை வகுக்கின்ற பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமைங்க. அரசாங்கம் எதுக்காக இருக்குது? உளவுத்துறை எதுக்காக இருக்குது? முன்கூட்டியே தகவலை பெற்று அதற்கு தக்கவாறு ஏற்பாடு செய்வதுதான் அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது
இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் அதை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசின் கவனக்குறைவால் பல உயிர்கள் பறிப்போயிருக்கும் நிலையில் மனிதனின் உயிருக்கு நிவாரணம் ஈடாகுமா எனவும் ஆவேசமானார். என்ன விலையெல்லாம் மதிக்கூட உயிரே போயிட்டுது, அப்புறம் என்னத்தை கொடுத்து என்ன சார் பிரயோஜனம் சார்? இதுல என்ன யாருடைய கவனக்குறையால் உயிர் போயிட்டது? அரசனுடைய கவனக்குறையால் உயிர் போய்விட்டது. இந்த குடும்பத்தை யார் காப்பாத்துறது? ஒரு நிவாரணம் கொடுத்துட்டா அந்த குடும்பம் காப்பாத்திடுவாங்களா? இது முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்க வேணும், இந்த திமுக அரசாங்கம் தான் ஏற்க வேணும். ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகிற பொழுது நீங்க தானே அழைப்பு எடுத்தீங்க? நீங்க அழைப்பு எடுக்கல இவ்வளவு லட்சம் பேருக்கு கூட மாட்டாங்கல்ல? லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.